வாழ்க வளம். நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. இன்று நமக்கு பஞ்சேந்திரிய தவத்தினை மிகச் சிறப்பாக வழிநடத்திய அருள்நிதி புவனா அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறோம். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பினை நல்கிய ஸ்கை நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும், இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரி அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்னைக்கு நாம சிந்தனைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு மனித நேயம். மனித நேயம்னா என்ன? சக மனிதர்களிடத்துல அன்போடையும் கருணை உள்ளத்தோடையும் நடந்து கொள்றதைத்தான் மனித நேயம் அப்படின்னு சொல்றோம். மகா பெரியவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை பார்ப்போம். அதாவது ஒரு முறை மகா பெரியவர் இந்த பல்லக்குல போயிட்டு இருக்கும்போது ஒரு கிராமத்துக்கிட்ட சொல்றாரு, இந்த இடத்துல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்லக்குல இருந்து இறங்கி பக்கத்துல இருக்கிற ஒரு திண்ணையில போய் உட்கார்றாரு. உட்கார்ந்து இந்த ஊர்ல ஒரு சிவன் கோயில் இருக்கிறதே, அது எங்க இருக்கு அப்படின்னு அங்க இருக்கிற கிராம மக்களை பார்த்து கேட்கிறாரு. அவங்களும் இங்க எதுவும் இந்த கிராமத்துல எதுவும் சிவன் கோயில் இல்லையே ஐயா அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் மகா பெரியவர் திருப்பியும் சொல்றாரு, இங்க ஊர்ல ஒரு சிவன் கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போதே ஒருத்தர் மகா பெரியவர் கிட்ட கையெடுத்து கும்பிட்டு ஒரு வாழைப்பழ சீப்ப அங்க வச்சுட்டு, ஐயா என் பேரு லத்தீப் பாய். இது என்னோட மனைவி மெஹரூன் நிஷா. நாங்க 2 பேருமே இந்த கிராமத்துல நிறைய நாளா இருந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை, மனநலம் குன்றிய குழந்தை இருந்தது. அந்த குழந்தையும் இப்ப இல்ல, இறந்து போயிடுச்சு. எங்களுக்கு பெருசா வசதிகள் எதுவும் கிடையாதுய்யா. ஆனா எங்க அம்மா, அப்பா சேர்த்து வச்ச நிலம் ஒண்ணு இருக்கு. 2, 3 நாளைக்கு முன்னாடி நான் தோட்டம் போடலான்னு அத தோண்டிட்டு இருக்கும்போது, ஏதோ சத்தம் கேட்குதே என்னன்னு பார்த்தேன். தோண்டி பார்த்தோம்னா, உள்ள ஒரு சிவலிங்கம் இருக்குதுங்கய்யா. இன்னைக்கு நீங்க வரீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதான் உங்கள பார்த்து இந்த நிலத்த கொடுத்து, இதுல சிவன் கோயில் கட்டிக்கோங்கன்னு சொல்றதுக்காக தான் நானும் என் மனைவியும் இப்போ வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட நிறுத்தாம அவர் சொல்றாரு, நான் என்னோட பெட்டி கடையில சம்பாதிச்ச ஒரு ரூ. 101 இங்க வைக்கிறேங்கய்யா. இதையும் கோயில் கட்டுறதுக்கு ஒரு அச்சார பணமா வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த லத்தீப் பாய் சொல்றாரு. உடனே மகா பெரியவர் சொன்னாராம், எல்லாரும் என்ன பார்த்து மகா பெரியவா, மகா பெரியவான்னு சொல்றீங்க. உண்மையிலேயே மகா பெரியவர் யாருன்னா இந்த லத்தீப் பாய் தான் அப்படின்னு சொல்லிட்டே அவரை பார்த்து கேக்குறாரு. நீங்க உங்க மதத்துல போவீங்கல்ல, புனித பயணம் ஹஜ் யாத்திரை போவீங்கல்ல, அதுக்கு நீங்க போயிருக்கீங்களா அப்படின்னு மகா பெரியவர் அந்த பாய பார்த்து கேக்குறாரு. அப்ப அவர் சொல்றாரு, இல்லங்கய்யா என்கிட்ட அந்த அளவுக்குலாம் வசதி இல்ல அப்படின்னு சொல்றாரு. உடனே மகா பெரியவர் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களை பார்த்து சொல்றாரு, இவங்க எவ்வளோ பெரிய ஒரு சேவைய இந்த கிராமத்துக்காக செஞ்சிருக்கிறாரு. எவ்ளோ பெரிய விஷயத்த குடுத்திருக்கிறாரு. அப்போ நீங்க இவருக்கெல்லாம் என்ன செய்ய போறீங்க? அப்படின்னு அந்த கிராம மக்கள பார்த்து கேட்கிறாரு. உடனே அங்க இருந்து ஒரு மாமி ஓடி வராங்க. இது என்னோட தாயோட சொத்துங்கய்யா. என்கிட்ட இந்த ஒரு வளையல் மட்டும் தான் இருக்கு. இத அந்த பாய் ஹஜ் பயணத்துக்கு போறதுக்காக நான் கொடுக்கிறேன். அப்படின்னு அந்த வளையல கழட்டி அங்க வைக்கிறாங்களாம். அடுத்து மேலும் அவங்க என்ன சொல்றாங்களாம், எங்க அம்மா வீட்ல குடுத்த ஒரு மஞ்சக்காணி நிலத்துல பெரிய தோப்பு இருக்குங்கய்யா. அந்த தோப்ப நான் இவர் பேருக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களாம். இத விட மனித நேயத்திற்கு உதாரணம் வேற எதுவும் இருக்க முடியுமா? எவ்ளோ ஒரு மனித நேயம் இந்த இடத்துல மிளிர்கிறது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இதத்தான் நம்முடைய குருபிரான் தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களும் மனித நேயத்தை பத்தி அற்புதமா கவிகள்ல குடுத்திருக்கிறாங்க. அதாவது மனித நேயம்னா என்னன்னு பார்த்தோம். அன்போடையும், கருணை உள்ளத்தோடையும் இருக்கிறது தான். அப்ப மகரிஷி ஒரு கவியில சொல்றாங்க, துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம், அறமாம், அறிவின் உயர்வாம். மற்றவங்களோட துன்பம் போக்கக்கூடியதுதான் அன்பு, அதுதான் அறம், அதுதான் அறிவோட உயர்வு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. 2 வரியில எவ்வளவு அற்புதமான தத்துவத்தை கொடுத்திருக்கிறாரு பாருங்க. அடுத்து பார்த்தோம்னா, அனைத்து உயிரும் ஒன்று என்று அறிந்த அடிப்படையில் ஆற்றும் கடமையெல்லாம் அன்பின் செயலாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ எல்லா உயிருக்கும்
நாம அன்பு செய்றது. அனைத்து உயிரும் ஒன்று என்று அறிந்த அடிப்படையில் ஆற்றும் கடமையெல்லாம் அன்பின் செயலாகும். அப்போ எந்த உயிரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மன விரிவு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த மன விரிவு எப்போ கிடைக்கும்? இயல்பா கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்காது. மகரிஷி நமக்கு பொக்கிஷமாக மனவளக்கலைய குடுத்திருக்கிறாங்க. அந்த மனவளக்கலையிலயும் அற்புதமா பார்த்தீங்கன்னா, 9 வகையான தவப் பயிற்சிகள குடுத்திருக்கிறாங்க. அப்போ தவம் செய்ய 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 நமக்குள்ளாக மன விரிவு மேலோங்குகிறது. அப்போ அந்த மனம் விரிய விரிய நம்ம இப்போ பஞ்சபூத நவக்கிரக தவம் இருக்கு. அந்த நவக்கிரக தவத்த செய்யும்போது நமக்கு கோள்கள்ல இருந்து வரக்கூடிய துன்பங்கள்ல இருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது. அடுத்து பார்த்தா மன விரிவும் ஏற்படுது. அந்த நவக்கிரக தவத்தோட பலன்கள்ல மகரிஷி குறிப்பிட்டிருக்காங்க. நவக்கிரக தவத்தினால நவக்கிரகங்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த காந்த அலை வீச்சுக்கள்னால் விளையக்கூடிய தீமைகளையும் நாம குறைச்சுக்கலாம், தடுத்துக்கவும் முடியும். மனதின் விரியும் தன்மை உச்ச நிலையை அடைகிறது. இத விட என்ன வேணும் பாருங்க. அந்த விரியும் தன்மை நமக்கு வந்தாதான், நமக்குள்ள அந்த அன்பும், கருணையுமான அந்த மனிதநேயம் மேலோங்கும். அப்போ மனதிற்கு தூய்மையும் பெருமளவுல கிடைக்குது. மனவளம் மிகுதியாக பெருகி, ஆன்மீக வளர்ச்சியோட மிகுதி ஏற்படுதுன்னு சொல்றாங்க. இந்த நவக்கிரக தவத்தோட பயன்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, அன்பும், கருணையும் இயல்பாக மேலோங்குகிறது. உயிரோட களங்கங்கள் நீங்கி உள்ளொளி பொங்குகிறது. அப்போ இந்த தவத்த நாம செய்ய செய்ய நாளைக்கு கூட பௌர்ணமி, நம்மளோட இந்த ஸ்கை யோகா ஆன்லைன்லயே ஈவினிங்ல 6:30 மணிக்கு அந்த தவத்த மகரிஷியோட குரல்கள்லயே நம்ம செய்ய போறோம். அப்போ அந்த அளவுக்கு நாம இந்த நவக்கிரக தவத்த செய்ய 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 நமக்கு மன விரிவு ஏற்படுது. அடுத்து துரியாதீத தவத்திலயும் நாம விரிஞ்சு விரிஞ்சு போய் அந்த சுத்த வெளிய அடைஞ்சு நாம மன விரிவு பெறுகிறோம். அப்போ மகரிஷி குடுத்த இந்த தவ பயிற்சிகள நாம தொடர்ந்து செஞ்சாலே போதும். நாம எதுவுமே செய்ய வேண்டாம். அந்த மனிதநேயம் நமக்குள்ளாக மிளிர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுக்கு மகரிஷி குடுத்த இந்த தவத்தோட பயன்கள்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா, இந்த ஆ கவிகள்ல மகரிஷி இந்த தவத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? ஒன்றே பலவாகி, அதுவே எல்லாமுமாகி இருக்கிறத நாம உணர முடியுது. அப்போ இந்த மன விரிவு ஏற்பட்டு, அந்த மனிதநேயம் மேலோங்கறதுக்கு நாம தவப் பயிற்சிகள தொடர்ந்து செய்தாலே போதும். அப்போ மனிதநேயம் மிக்க மக்கள்லாம் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுக்கு நெறைய பேர் இருக்கிறாங்க உதாரணமா. அதுல ஒருத்தர பார்க்கலாம். நம்ம ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மைசூர் பாக்கு ஒரு ஃபேமஸான ஸ்வீட் கடை அது. ஸோ எல்லா ஊர்லயும் அதோட பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கு. அப்ப அவர்கிட்ட அந்த ஓனர் கிட்ட அவரோட ஃப்ரெண்ட் ஒரு நாள் வராரு. வந்து சொல்றாரு, "இந்த மாரி நானு திருப்பதிக்கு போறேன். போயிட்டு அங்க நான் கோவில்ல வந்து ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிறேன். என்னோட பிசினஸ் நல்லா பல்கி பெருகி அதுல லாபம் கிடைச்சதுன்னா, நான் ரூ. 5,00,000 உண்டியல் போடுறேன்னு வேண்டியிருக்கேன்." அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாரு. உடனே இந்த கிருஷ்ணா ஸ்வீட் ஓனர் சொல்றாரு, "இங்க வா நம்ம போலாம். ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன். அதுபடி நீ செய்யணும்ன்றாரு." கண்டிப்பா. ஏன்னா அவரு நண்பர் தானே. அவருக்கு நல்லது தான் செய்வாரு. ஸோ அவரு வந்து வாங்க போலான்னு சொல்லிட்டு போறாங்க. போயிட்டு என்ன பண்றாரு, அந்த கிருஷ்ணா ஸ்வீட்டோட உரிமையாளரு, அங்க உள்ள அந்த திருப்பதியில இருக்கக்கூடிய டிக்கெட் கவுண்டர்ல போயிட்டு 5,000, 10,000, 15,000ன்னு அந்த 5,00,000க்கு ஃபுல்லா டிக்கெட்டா வாங்குறாரு. இவருக்கு என்னன்னே தெரியல. என்னடா இவரு உண்டியல்ல போடணும்னு சொன்னா, சரி நம்ம ஃப்ரெண்டு நமக்கு நல்லது தான் பண்ணுவாரு. ஏதோ ஒரு காரணம்னு சொல்றாரே பார்க்கலாம் அப்டின்னா, அந்த டிக்கெட்டா நெறைய ரூ. 5,00,000 வாங்கிட்டு என்ன பண்றாரு, அங்க வந்து தர்ம தரிசனத்துக்காக திருப்பதி நம்ம எல்லாருக்குமே தெரியும். எவ்ளோ கியூ நிக்குன்ட்டு. அதுல வரிசையா நின்னவங்களுக்கு அவர் பார்த்தீங்கன்னா, கால் கடுக்க நின்னுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த டிக்கெட்ட குடுத்து அதோட விவரத்த சொல்றாங்க. இந்த டிக்கெட் இருந்தா நீங்க சீக்கிரமா போய் பார்க்கலான்னு. அவங்க எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு, அந்த பெருமாளே நேர்ல வந்து குடுக்குற மாதிரி நெனச்சு, அவ்ளோ அவங்க வந்து ஒரு ஆனந்த கண்ணீர் வடிச்சாங்களாம். அப்போ "ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்" அப்படிங்கிறத நாம இதுல தெள்ளத் தெளிவா புரிஞ்சுக்கிறோம். அப்ப மனித நேயம் அப்படிங்கிறது அன்பும், கருணையும். அப்ப எல்லா உயிர்களிடத்தும் அதுவும் குறிப்பா துன்பப்படுகின்ற உயிர்களுக்கு நம்மாலான உதவிகள செய்யணும். மகரிஷி எப்படி இரண்டொழுக்க பண்பாட்டுல தவ முடிவுல தினந்தோறும் நாம சொல்ற மாதிரி அத ரொம்ப எளிமையா வடிவமைச்சு குடுத்திருக்கிறாங்க. அந்த இரண்டொழுக்க பண்பாடு தான் இதோட நம்ம மனவளக்கலையோட ஹைலைட்டே அதுதான் சொல்லலாம். நம்ம வந்து துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மாலான உதவிகள செய்யணும். அதுதான் நம்மளோட இந்த மனித நேயத்தோட உச்ச கட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ
இந்த மன விரிவு ஏற்படுறதுக்கு பாத்தீங்கன்னா, எவ்வளவோ மகான்கள் எல்லாருமே இததான் வற்புறுத்தி சொல்றாங்க. எந்த மதத்த எடுத்துக்கிட்டாலும், எத எடுத்துக்கிட்டாலும் பார்த்தோம்னா, அதுல வந்து இந்த மனித நேயத்த பத்தி தான் கடைசியில வந்து அததான் பத்தி விளக்கமா சொல்றாங்க. இதையும் நம்ம மகரிஷி தொடாத இடமே இல்லன்னு சொல்லலாம். எல்லா அ எந்த ஒரு தலைப்ப எடுத்தாலும், அதுல கவிகள எடுத்து பார்த்தோம்னா, மகரிஷி எல்லாத்துக்குமே கவிகள அற்புதமா, அதுவும் எளிமையா நமக்கு புரியிற வகையில அற்புதமா வடிவமைத்து குடுத்திருக்கிறாங்க. அறிஞர்களின் பெருநோக்கம் அப்படிங்கிற தலைப்புல புத்தன் என்ற பெரியாரும், இயேசுநாதர், பொது நோக்கில் கவி புனைந்த திருவள்ளுவர், உத்தமராம் நபிகள் எனும் உயர்ந்த ஞானி, உண்மைக்கே உயிர் அளித்த சாக்ரடீஸ், நித்தியமாம் நிலை அறிந்த ஞானியர்கள், நில உலக மக்களுக்கு எடுத்துச் சொன்ன அத்தனையும் சேர்த்து ஒரு தொகுப்பாய்ச் செய்தால் அனைத்தும் இணைந்து ஒரே கருத்தாய் இருக்கக் காண்போம் அப்படின்னு மனித நேயத்துக்கு எல்லா மதங்களும் இததான் சொல்லுது அப்படிங்கிறத ரொம்ப எளிமையா குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. மகரிஷி இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அன்புதான் இன்பம். அன்பு ஒன்றுதான் உலக மகாசக்தி. அன்பை வெளிப்படுத்தும் சாதனம் தான் கருணை. துன்பம் நீக்கிய இடத்துல கடவுளை உணர்வது 6வது அறிவு பெற்ற மனிதனின் சிறப்பு அப்படிங்கிறத புத்தர் பெருமான் உபதேசித்திருக்கிறாரு அப்படிங்கிறாரு. அடுத்தது பரமண்டலத்துல இருக்கக்கூடிய பரமபிதாவின் பிள்ளைகள் நாம. அதனால நாம விரும்புவதையே நமது சகோதரரும் விரும்ப வேண்டும். அன்பின் வெளிப்பாடு சகோதரத்துவம் அப்படிங்கிறத உபதேசித்தார் இயேசுநாதர் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் கிறிஸ்தவ மதம்னு அழைக்கப்படுது. அப்போ மனித வாழ்வியல் கருத்துக்களாகிய அந்த இறை உணர்வையும் அறநெறியையும் வெளிப்படுத்தும் விதமாக திருக்குறள் கவிகளை அருளியவர் திருவள்ளுவர். அப்போ உண்மைதான் நீடித்தது, நிலைத்தது, என்னைக்கும் இருக்கிறது. அது மனதுல 6வது அறிவாக எல்லாவற்றிலையும் அதே அறிவ காணும்போது, மனிதநேயம், உயிர்கள் பால் இரக்கமும் மலர்ச்சியுறும் அப்படின்னு போதித்ததற்காக, தன்னோட இன்னுயிரையே தியாகம் செய்தவர் தான் சாக்ரடீஸ் அப்படின்னு குடுத்திருக்கிறாரு. அப்போ இந்த அறிவ அறிந்த பெரியார்களும், மற்ற பெரியார்களும் நில உலக மக்களுக்கு உபதேசித்த கருத்துக்களை எல்லாம் சேர்த்து ஒரே தொகுப்பா செஞ்சோம்னா, அனைத்தும் இணைந்து ஒரு கருத்தாக இருக்கிறத நாம பார்க்க முடியும். மனித நேயத்தோட ஒருவருக்கொருவர் ஒத்தும், உதவியும், இனிமையாக மனிதகுலம் வாழணும் அப்படிங்கிற ஒத்த கருத்த தான் எல்லாருமே எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு அற்புதமான கவி பாருங்க. அப்போ எல்லா மதத்தினரும் புத்தர், இயேசு, சாக்ரடீஸ், திருவள்ளுவர் இவங்க எல்லாரும் சொன்னது இந்த மனித நேயத்த பற்றி தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில இத பற்றி எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத மகரிஷியோட இந்த கவியின் மூலம் நாம தெள்ளத் தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா, இந்த மனித நேயம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு நாம உதாரணங்கள் நெறைய உதாரணங்கள் இருக்குன்னு பார்த்தோம். சமீபத்துல ஒரு 2 வாரம் முன்னாடி ஒரு பேப்பர்ல படிச்ச ஒரு நிகழ்வு. WhatsAppல கூட நெறைய இது வந்துச்சு. அதாவது நம்ம டிசம்பர் 26, 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த டைம்ல பார்த்தோம்னா, தஞ்சாவூர் மாவட்டத்துல ஆட்சித் தலைவரா இருந்தவரு திரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ்ன்றவரு. அவர் வந்து அ அவரு தஞ்சாவூர்ல ஆட்சித்தலைவரா இருந்தா கூட, அந்த நாகப்பட்டினம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்ததுனால, சுனாமி மீட்பு பணிகள கண்காணிப்பதற்காக அவர அரசாங்கம் நியமிச்சிருந்தது. அப்போ அங்க வந்து நாகை மாவட்டத்துல பார்த்தீங்கன்னா, அந்த சுனாமினால மீட்கப்பட்ட எல்லாரும் ஒரு முகாம்ல தங்க வச்சிருந்தாங்க. அதுல வந்து பெற்றோரை இழந்த சுமார் 150 குழந்தைகள் வந்து அங்க இருந்திருக்காங்க. அவங்கள எல்லாம் அங்க வந்து அன்னை சத்யா காப்பகம்னு அந்த காப்பகத்துல அவங்கள எல்லாம் வச்சு, அவங்கள பராமரிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த குழந்தைகள நெறைய பேர் வந்து தத்தெடுத்துட்டு போனாங்க. அப்புறம் பார்த்தோம்னா, அதுல வந்து நெறைய குழந்தைகள் தத்து கொடுக்கப்பட்டது. மீதி பார்த்தா, அதுல ஒரு 2 குழந்தைங்கள் மட்டும் தத்தெடுக்கப்படாமல் அந்த காப்பகத்திலேயே இருந்தாங்க. அவரு வந்து அந்த ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு, "இந்த 2 குழந்தைகளையும் நான் வந்து தத்தெடுத்துக்கிறேன்." அதுல ஒரு குழந்தை பார்த்தோம்னா, நாகை மாவட்டத்துல கிச்சாங்குப்பம்னு அந்த ஊர சேர்ந்த ஒரு குழந்தையும், அடுத்து வேளாங்கண்ணில உள்ள ஒரு குழந்தை. 2 குழந்தைக்குமே 2 வயசு தான் ஆயிருந்தது. அவங்களுக்கு மீனா, சௌமியா அப்படின்னு பேர் வச்சு, இவர் வந்து அந்த குழந்தைகள தத்தெடுத்து, அத வந்து அந்த காப்பகத்துல வளர்த்து, அவங்க படிக்கிறதுக்கான உதவிகள், அவங்க என்ன படிக்கணும், எந்த ஸ்கூல்ல படிக்கணும், எல்லாத்துக்குமான உதவிகள இவரோட மேற்பார்வையில அங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு காப்பகத்துல எல்லாம் பார்த்தோம்னா,
ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அந்த காப்பகத்துல இருக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அந்த காப்பகத்துல இருக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்டின்னா, அவங்கள வந்து அப்பயும் பார்த்தா அங்க மனிதம் நேயம் மிக்க ஒரு தம்பதியர் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட பொறுப்புல அந்த 2 பேரையும் அ அவங்க கண்காணிப்புல வச்சு, அப்பயும் அவங்க காலேஜ் படிக்கிறதுக்கு எல்லாம் அந்த நாகை கடற்கரை சாலையில உள்ள தம்பதியர் மணிவண்ணன், மலர்விழி அப்படிங்கிற தம்பதியர். அவங்க கிட்ட அந்த குழந்தைங்களோட செலவுக்கான பணத்த எல்லாம் இந்த ஐஏஎஸ் அதிகாரி குடுக்குறாரு. குடுத்து அவங்க மேற்கொண்டு படிப்பதற்கான எல்லா இதையும் அவரு பண்றாரு. பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு குழந்தை திருமணமாகி அதுக்கு ஒரு குழந்தையே பிறந்து அதுக்கு சாரான்னு பேர் வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தா 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த இன்னொரு குழந்தைக்கு வந்து திருமணம் நடந்தது. அததான் பார்த்தீங்கன்னா, பேப்பர்ல எல்லாம் பெருசா போட்டிருந்தாங்க. அதாவது மனிதநேயம் அதுக்கு தலைப்பே பார்த்தீங்கன்னா, "மனிதநேயம் இன்னும் சாகவில்லை" அப்படின்னு சொல்லி, அப்போ இந்த அளவுக்கு ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிற ஒருத்தரு, இந்த இடத்துல மகரிஷி சொன்ன கருத்து தான் ஞாபகம் வருது. "உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும்." அப்போ அந்த பொறுப்பு மிக்க பொறுப்புல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே இந்த மனிதநேயம் மிக்கவர்களா இருந்தா, மகரிஷி கண்ட கனவான அந்த உலக சமாதானம் வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் கண்கூடா தெரியுது. அப்போ இவர் வந்து அந்த குழந்தைய எடுத்து அதுக்கு அப்பா, அம்மா ஸ்தானத்துல இருந்து அவங்க என்னெல்லாம் சீர் பண்ணுவாங்களோ, அதே மாரி இருந்து அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சாரு. அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட நீங்க பார்க்கலாம். இதுல போய் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ்ன்னு போட்டீங்கன்னா, இது எல்லாமே வருது. அப்ப அந்த அளவுக்கு மனிதநேயம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய உதாரணம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஷார்ட் வீடியோல சொன்ன மாரி இன்னைக்கு இருக்கிற இந்த பரபரப்பான உலகத்துல நாம ஒரு வண்டியிலேயே போயிட்டு இருக்கிறோம். எதுத்தால ஒருத்தர் அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி இருக்கு. எல்லாரும் இறங்கி ஏதாவது உதவி பண்ண முடியுதான்னு பார்த்தா நிச்சயமா இல்ல. ஏன்னா, அங்க இறங்கி நின்னோம்னா, ஏதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு நம்ம பின்னாடி வேண்டியது இருக்குமோ! அப்படிங்கிற எண்ணத்துல அடுத்து அவங்கவங்களோட வேலை பரபரப்பான இந்த உலகத்துல இதுக்கெல்லாம் நம்ம முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருக்கோமே, இங்க நின்னா லேட் ஆயிருமேன்னு என்ன பண்றாங்க? அந்த மனித நேயத்த அந்த இடத்துல தொலைத்துட்டு நாம வந்து கடந்து போயிடுறோம். அந்த மாரி நெறைய சம்பவங்கள பார்க்குறோம். நாம கூட சில இடங்கள்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஆட்படுறோம். அப்போ இந்த எல்லா இடத்துலயும், எல்லா நேரத்திலயும் நாம மனிதநேயம் மிக்கவர்களா இருக்கணும் அப்டின்னா, மகரிஷி சொன்ன ஒரே வழிதான். மகரிஷி அற்புதமான தவ பயிற்சிகள நமக்கு குடுத்திருக்கிறாங்க. அப்போ தவம் செய்ய செய்ய என்ன ஆகுது? நம்முடைய மன அலைச்சல் வேகம் குறைந்து நமக்கு சிந்திக்கக்கூடிய திறன் மேலோங்குகிறது. அடுத்து நம்ம பார்த்தோம் பாருங்க, மன விரிவு பெறுகிறது. அப்ப இந்த நாம வந்து தொடர்ந்து செய்ய 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 நமக்கு மன விரிவு மேலோங்குகிறது. அப்ப மன விரிவு கிடைக்கும் போது தான் நம்மளால எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மை இந்த மனித நேயமான அன்பும், கருணையும் மேலோங்க முடிகிறது. அப்போ நாம தொடர்ந்து தவங்கள செய்யணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம வலியுறுத்தலாம். ஏன்னா எல்லா இடத்துலயும் நமக்கு இருக்கு. மனிதநேயம் இல்லாத மனிதர்களே கிடையாது. எல்லா மக்களுக்கும் மனிதநேயம் இருக்கு. ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்போ அத நாம சரி பண்றதுக்கு எல்லா இடத்துலயும், எல்லா உயிர்களிடத்திலும் ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்வோம், இன்னொருத்தருக்கு செய்ய மாட்டோம். நமக்கு வேண்டியவங்களுக்கு செய்வோம். அந்த மாதிரி எப்படி அவர் பாருங்க திருப்பதியில போயி அந்த டிக்கெட்ட வாங்கி யாரோ முன்பின்னே தெரியாத மக்களுக்கு குடுக்கணும்னு நெனச்சு, அவங்க அன்னைக்கு எவ்வளோ அவர வாழ்த்தியிருப்பாங்க. அப்போ மனித நேயம் அந்த இடத்துல எந்த அளவுக்கு இருக்குங்கிறத இதுல நாம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு நாமளும் மகரிஷி குடுத்த இந்த தவ பயிற்சிகள தொடர்ந்து செய்யும்போது, எல்லா இடத்துலயும், எல்லா நேரத்திலயும் இந்த மனித நேயத்தோட இருப்பதற்கு இந்த தவ பயிற்சிகள். ஏன்னா, அப்பதான் மன விரிவு நமக்கு எல்லா நேரத்திலயும் இருக்கும். அப்போ நமக்கு இந்த மன விரிவு இருக்கும்போது, அன்பும், கருணையும் எல்லா இடத்துலயும் மேலோங்க ஆரம்பிக்கும். அப்ப தொடர்ந்து நாம அந்த தவ பயிற்சிகள செய்வோம் அப்படின்னு நாம எல்லாருமே ஒரு சங்கல்பம் எடுத்துக் கொள்ளலாம். கண்ணதாசனோட ஒரு பாடல் வரிகள், "தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம். தன்னலம் மறந்தால் பெரும் தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம்னு கண்ணதாசன் ஒரு பாடல் வரிகள்ல சொல்லியிருக்கிறாரு. அதாவது தன்னை அறிந்தால் உண்மையில் இன்னும் நம்மள அறிவதற்கு தான் நாம நல்ல தவம் செய்றோம். அது வந்து ஒரு இன்ப நிலைய குறிக்குது. ஆனா பேரின்பம்ங்கிறது எது அப்டின்னா, தன்னலம் மறந்தால்
பெரும் பேரின்பம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம சுயநலத்த மறந்து பொது நலமாக அந்த மனிதநேயம் மிக்கவர்களாக இருந்தோம் அப்படின்னா, அதுவே பேரின்பமாக இருக்கு. நம்ம எவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம். முதல்ல அந்த ஒரு ஒரு முஸ்லிம் பாய் ஒருத்தர் சிவன் கோவில் கட்டுறதுக்காக இடத்தையும் தன்னிடத்துல இருந்தது ஒரே இடம் தான். அதையும் அவர் குடுத்துடுறாரு. அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக தான் அவரு அந்த நிலத்த உழுது, அதுல நாம அவரோட குழந்தையும் இழந்துடுறாரு. அப்ப அவங்களோட வருமானத்துக்காக அவர் ஒரு டீ கடை ஒண்ணு வச்சிருக்காரு. அடுத்து இந்த இதுல விவசாயம் பண்ணலான்னு எடுக்கும்போது அந்த சிவலிங்கத்த பார்த்து குடுக்குறாரு. அடுத்து பார்த்தோம்னா அந்த ஐஏஎஸ் அதிகாரிய பார்த்தோம். அடுத்து இந்த கிருஷ்ணா ஸ்வீட் உரிமையாளர். அப்போ மனித நேயம் வந்து அங்கங்க இருந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். ஆனா, மனித நேயம் எல்லா இடத்துலயும், எல்லா நேரத்திலயும் இருக்கணும் அப்படின்னா, மகரிஷி குடுத்த பொக்கிஷமான இந்த மனவளக்கலை பயிற்சிகள நாம தொடர்ந்து செய்யணும். தவம் செய்யணும்னா, அதுக்கு உடம்பு நல்லா இருந்தா தான் நம்மளால தவத்துல உட்கார முடியும். அதுக்கு மகரிஷி கொடுத்த எல்லா உறுப்புக்கான ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனியா பயிற்சிகள் குடுத்திருக்கிறாங்க. அந்த உடற்பயிற்சிகள நாம தொடர்ந்து செஞ்சு உயிரை வளமாக வைத்துக் கொள்ளக்கூடிய காயகல்ப பயிற்சியும் செய்யும்போது, இந்த மனவளக்கலை பயிற்சிகள செய்றவங்க எல்லாருக்குமே அந்த மனித நேயம் வந்து மிளிரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம தெரிஞ்சுக்கலாம். நாம எல்லாருமே ஒரு சங்கல்பம் எடுத்துக்குவோம். நமக்குள்ளாக எல்லா நேரத்திலும் மனிதநேயம் மிளிர்வதற்கு நாம் தொடர்ந்து தவப்பயிற்சிகளை செய்வோம் அப்படின்னு இந்த நேரத்துல ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்வோம். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய ஸ்கை நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து வேதாத்திரிய அன்பு உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து அமர்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.